கோழி அக்னியில் இறங்கிச்சு. சுடுது பக்கம் திருப்பினாலும் சுடுது. பட்டை கசகசா எல்லாம் நாட்டுக்கோழி வெடைக்கோழி சின்ன வெங்காயமா வரமிளகா பெப்பரு அப்புறம் சீரகம் மொத்தத்தை அடிச்சு வச்சிருக்கேன். காரம் தூக்க போது வரையா காய்ச்சலுக்கு காய்ச்சலுக்கு காய்ச்சல் உடம்பு வலி சளி அனைத்துக்கும் ஒரே நிவாரணம் வெடைக்கோழி ரசம். இஞ்சி பூண்டு தானே? இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணு அடிச்சு வச்சிருக்கேன். காரம் இன்னைக்கு பாரு உசு உசுன்னு ஊற பொரிய அதோட எல்லாம் பண்ண நைட்ல இருந்து ஊதிக்கிட்டே இருக்கேன் முடியல. அது இல்லை காரம் தாங்காம இன்னும் கொஞ்சம் மிளகு சீரகம் தண்ணியாக வச்சிருக்கேன். லெக் பீஸ் அது லெக் பீஸ் எடுத்து வச்சுக்க ஆத்தல் மாதிரி இங்கே இருக்கு. நம்ம ரெண்டு இருக்கு இங்கே. ஒரு கோழிக்கு 2 கல்ல இருக்கு. அப்போ நமக்கு வேணும்ல கேட்டால் அவங்க நறுக்குனாங்கன்னா அவங்க எனக்கு வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? காய்ச்சல் இல்லை, காய்ச்சலுக்கு இதமான நாட்டுக்கோழி ரசம், அப்புறம் சிக்கன் கிரேவி, தென் ஒயிட் ரைஸ். இன்னைக்கு ரசம்ங்கிறனால அதுக்கு இடையில ஓடி முடிக்க முடியாது. அது இல்லை இன்னொன்று இருந்துச்சு. ஆடா நான் எடுத்து தானே வச்சிருந்தேன். எடுங்க எடுங்க. அது இல்லை அதுதான் சாதா கேட்டா சுடலடா. உங்களுக்கு கம்மியாச்சு, ரசம் நிறைய ஊற்றிக்கங்க. மாறன் தலை தான் தெரியுது. இப்பதான் தெரியுறேன். இன்னும் கொஞ்சம் வேணாம் கிட்ட கழுத்துக்கா. அது டேபிள் இருக்காதிய. ஓகே. சரி ரசம் ஊத்தவா? அதுக்கு அவைய சேர்த்து சாப்பிடுங்க அந்த இரும்போட. அவனுக்கு சோறு போடுங்க. லெக் பீஸ் மட்டும் போட்டிருக்கீங்க. தெரியலம்மா. என்னாச்சு? உட்காரம் இல்லையா? ஒரு ஆள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது டேஸ்ட் பண்ணி கொஞ்சமா சாப்பிடுங்க. அப்புறம் எப்படி உடம்பு சரியாகும்? நான் வச்சுக்கிறேன். ஆரம்பிக்கலாம். யார் பாஸ் சாப்பிட்றாலும் அவங்க தான் வின்னர். சாப்பிட்றவங்களுக்கு ஒரு லாலிபாப் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஊற்றிக்கிறாங்க. சாப்பிடுங்க மெதுவா. தம்பி கொஞ்சம் சோறு வைங்கப்பா. ஓகேவா? ரெக்கார்டாது சார். 25 செகண்ட். எப்படி சாப்பிட்றாங்க? வீடியோ கூட தனியாக உட்காந்து சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி இல்லைன்னா என் பிள்ளைக்கு ஊட்டினா மட்டும்தான் இறங்கும். வீடியோ நான் மட்டும்தான் அவனா சாப்பிடுவேன். இல்லைன்னா ஊட்டினா தான் அவனுக்கு இறங்கும். அது சாப்பிட மாட்டேங்கிறானே. பேசாம டெய்லி வீடியோவில் போட்டுருங்க. அப்போயாவது சாப்பிடுவேன். நல்லா இருக்கடா. யாருப்பா வச்சது ரசம்? இல்லை அத்தை வைக்கல, அம்மா. கொஞ்சம் சோறு வைக்கிட்டா? எந்திரிச்சாப்பா? சிக்கன் எந்திரிச்சா? வச்சுட்டாங்கடா. போடு. நல்லா இருக்கா?
சாப்பிட முடியல. ஒரு ஆளுக்கு ஃபீவர், அதுக்காக மொத்தமாக ரசம் வச்சாச்சு. சாப்பிட முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குடிக்காத, சாப்பிட மாட்டேன். உங்களுக்காக வீட்டில் நின்று ஒரு கோழி காலி பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. ஊற்றிடாத தம்பி. அது உசுரை கொடுத்து நம்மளை காப்பாடுறது. முடியலன்னு சொன்ன அடுத்த சைடாக கோழி பிடிச்சோம்ல. சரி மேடம், நல்லா இருக்கும். நான் எலும்பு விரும்பி சாப்பிட்றேன். ஐயோ மணி கேமரா வாட்டுது. போ மணி. நீ கீழே போடாதப்பா, நான் கேமரா வாட்டி விடு. சத்தியா என்ன டெஸ்ட்டு, என்ன டெஸ்டா? அவங்களுக்கு பீஸ் தானே சாப்பிட்றேன். வாயம் வரும். எலும்பு கடிக்கலையா? இந்த எலும்பு இந்த கறி சாப்பிட்டு போட்டுனாலே ஃபர்ஸ்ட் முடிஞ்சு சாப்பிடு தம்பி. விடுவா உங்களுக்கு பீஸ் வேணுமா? விளையாடக்கூடாது, விளையாடாம சாப்பிடணும். தண்ணி தான் கூட போகுது. டேய் தண்ணி வந்தாத. இப்போ மட்டும் உடைக்காது உடைக்காது, எதுவுமே பண்ணாது. கூட்டினா மட்டுமே ரொம்ப சிரமம். அவ்வளோதான் உங்க சாப்பாடு. ஓ கையை கண்ணில் வச்சு தேய்ச்சிட்டான். சாப்பாடு பண்ண ரசம் பண்ணி ஊற்றி விடுங்க. இப்படி கேமரா தட்டி விட்டுற. என்ன ரசம் இது? நாட்டுக்கோழி ரசம். வடக்கோழி ரசம். இந்த ரசத்தவா ஊற்றி விடுங்க, அப்பதான் அந்த இது நல்லா இருக்கும். ஊற்றவா? இந்த வரேன். அப்படியே அப்பதான் எல்லாம் காய்ச்சல், உடம்பு வலி, சளி அனைத்தும் பறந்து போகும். கண்ணு வறந்து சும்மா குடிக்கிறப்ப சுருக்குன்னு இருக்கு. சாத்தோட கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும். உப்பு கூட இருக்கு.
இங்கிட்டு போடுங்க இங்கிட்டு போடுப்பா. நீ இவ்வளோ இருக்க முடியாது கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டேன். ஏன் நீ பொறுமையாக சாப்பிடு நீ இவனை தண்டை கொண்டாட்டமா இருக்கு காலையில. இப்போடா இப்போதான் அதை சாப்பிட்டேன். அடுத்து வாழைப்பழம் சாப்பிட்டு வர வளரப்பில்லை. 2 பீஸா கிடைச்சேன் அவ்வளோதான். ஒழுங்கா சாப்பிடு நீட்டா. குரங்கு மைக்கி மாதிரி சாப்பிடு. சும்மா இருக்கும். ரசம் இருக்கு இருக்கு பாரு. எரிய குடிச்சோடனே எரிய கறியெல்லாம் பண்ண மாட்டேங்குது. தம்பி இங்கிட்டு வா தம்பி. எல்லாம் தெரிக்குது. எறும்பு வந்துச்சு. சளிக்கு நல்லது. மாறா இங்கிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுலாம் நீட்டாக முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்ச நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வெடக்கொல்லி அடிச்சு கார சாதம் மட்டும் சாப்பிட்டு பாய். காய்ச்சல் பாய் பாய் சொல்றேன். உங்களுக்கு ஓகே தானே? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல. லைக் பண்ணுங்க. ஒழுங்கா சொல்லணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.